பாட்டி வந்து காவேரியை ரொம்ப தவறாக புரிஞ்சிட்ருக்காங்கன்னு உணர்ற விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்திட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை பாட்டியை பற்றி நான் எதுவும் யோசிக்கல, பரவாயில்ல, அவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க, அதனால் நான் எதுவும் தப்பாக நினைக்கலன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறார் விஜய். தேங்க்ஸ் காவேரி, இந்த நிலமையில கூட எல்லாரையும் புரிஞ்சுக்கிற, ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்க தான் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிட்டு சந்தோஷப்படுறாரு விஜய். ஒன்றை மாதிரி ஒருத்தி கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாட்டியும் வந்து உன் அருமையை புரிஞ்சுப்பாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊரில் வந்து கேட்குறாங்க நம்ம வீடை விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி வந்து அது எப்படி தர முடியும், தேவையில்லாத வேலை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அக்கா வந்து ஊரில் இருக்க வீடை விற்றா என்ன தப்பு, எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு கொடுத்துருங்க, என்ன எங்கள் வீட்டுக்காரரும் வந்து வெளியூரில் போய் கஷ்டப்படுறாரு, நானும் இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன், என்கிட்ட ஒரு நகை நட்டு கூட கிடையாது, அது மட்டும் இல்லை எனக்கு கல்யாணமும் நல்லபடி நடக்கலை, இந்த சூழ்நிலை எனக்கும் வந்து குழந்தை பிறக்க போகுது, நான் அந்த குழந்தைய நான் வளர்க்க வேணாவா, படிக்க வைக்குமானே, எவ்வளோ செலவு இருக்குது, அதுக்கெல்லாம் நான் பணத்துக்கு எங்கே போவேன், அதனால் என் பங்கை எனக்கு விற்றுட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வந்து காவேரி. அதெல்லாம் கிடையாது, வீடெல்லாம் விற்க முடியாது, இஷ்டத்துக்கு இதெல்லாம் பேசினேன்னு நல்லா இருக்காதுக்கா, இந்த வீடை விற்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து யமுனா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடு விற்கிறத பற்றி. அதை கேட்ட யமுனா வந்து வீடு விற்கிறதாங்க்கா நல்லது, நானும் என் மாமியார்கிட்ட அசிங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, 4 காசு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே என்னை பேசிகிட்டே இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, அதனால் வீடு விற்ற காசு வந்துச்சுன்னா நானும் எனக்கு பிடிச்ச நகையெல்லாம் வாங்கிப்பேன்ல, அப்புறம் எங்கள் மாமியார் முன்னாடி நானும் கெத்தாக இருப்பேன்ல, அதனால் வீடு விற்கிறதாக்கா கரெக்டு, எனக்கும் சேர வேண்டிய பங்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுக்கா அப்படின்னோடனே, சரிடி நீ கவலைப்படாத, எப்படியாவது வீடு விற்க ஏற்பாடு பண்ணலாம், அந்த காவேரி என்ன சொல்கிறது, அவர் நினச்சா அதை எல்லாம் நடக்குமாண்ணா, ஏன் நம்ம நினச்சா நடக்காதாண்ணா, நம்மளும் அந்த வீட்டில் பங்கு இருக்குது, நம்மளுக்கும் அப்பா சொத்துக்கு நம்ம 2 பேருமே வாரிசு தான், அதனால் அவன் நினச்சா மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் எப்படியாவது அம்மா கிட்டே பேசி இந்த வீடை விற்க பார்க்குறேன், நீ கவலைப்படாதடி அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நினச்சி காவேரி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க, அம்மா எக்காரனை கொண்டு அக்காவும் சரி யார் கேட்டாலும் விடாதம்மான்றாங்க. வீட்டுக்கு வந்து யமுனா வராங்க. யமுனா பார்த்துட்டு காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கம்மா, வீடை விற்றுடலாமா, அதுதான் கரெக்டு, எனக்கும் விற்கணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, அப்படி தான் பேசுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, இப்போ என்ன உங்களுக்குலாம் வீட்டை விற்றுட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துட்டா நிம்மதி ஆகிடும்ல, என் புருஷன் விட்டுட்டு போனேன் அந்த ஒரே ஒரு சொத்து தான் இருக்குது, அவர் ஞாபகமாக அதையும் விற்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறீங்களே, விற்று தொலைகிறேன்டி, உங்களுக்கு தேவையான பங்கு கொடுத்துறேன், நிம்மதியாக இருங்கடி சொல்லிட்டு போயிடுறாங்க சாரதா. அதை கேட்டு வந்து காவேரி எல்லாருமே வந்து என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க. அப்போ காவேரி மட்டும் அழகிறாங்க, மற்றவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுத பார்த்துட்டு விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி அந்த வீடு உன்னை விட்டு போகாது, இல்லை என் அக்காவும் என் தங்கச்சியும் வந்து விடாப்படியாக இருக்காங்க, அந்த வீடை விற்றே ஆகணுன்றாங்க, இந்த சூழ்நிலை அந்த வீடை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தோணுது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, அந்த வீடை காப்பாற்ற முடியுதோ காப்பாற்ற முடியலையோ, ஆனால் அந்த வீடு உனக்கு மட்டும்தான் வரும், அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த விஜய் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அவங்க தாத்தா கிட்டே போய் பேசுகிறாரு. தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே விஜய் அப்படின்றாரு, தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து சொந்தமாக சம்பாரிச்சதில் கொஞ்சம் காசு எடுத்து நான் வந்து எனக்காக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா, ஆமாடா, அது உன்னோட சொந்த சம்பாத்தியம், ஏன் அதை கூட யாருக்காவது கொடுத்துட்டு போறியா, நான் அதெல்லாம் இல்லை தாத்தா, அது விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற, திடீர்னு எதுக்கு விற்கணும், அது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின, இப்போ எதுக்குடா வைக்கணும் அப்படின்னோடனே, அது உன் உழைப்படா, இது உன் அப்பாதோ எந்தோ கிடையாது, இது உன்னோடதுடா விஜய் அப்படின்னோடனே, அது எனக்கு எல்லாம் தெரியும் தாத்தா, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றே ஆகணும், இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும் தாத்தா, என்ன விஷயம்டா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா எனக்காக அந்த ப்ராப்பர்ட்டி விற்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன், எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும் தாத்தா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சரிப்பா, கண்டிப்பாக நான் அந்த ப்ராப்பர்ட்டி விற்று தரேன் அப்படி சொன்னோன்னே, சரிங்க தாத்தா எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கள் தாத்தா, நான் வந்து சைன் போடுறேன் அப்படி சொல்லிடுறாரு. எங்கள் தாத்தா எதுக்காக விஜய்க்கு இப்போ உடனே படம் வேணும், என்ன காரணமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார். நிவின் வந்து யமுனா கிட்ட வந்து பேசுகிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க அப்படி, நான் என்ன பண்ணேன், உங்கள் வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு உன் வீட்டில் போய் சண்டை போட்டியா அப்படின்னோடனே, ஆமாம் போட்டேன், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றாங்க. நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில், என்ன பொறுத்திருக்கோ அந்த வீடு விற்று எனக்கு பணம் வேணுச்சா, நீ ஏன் தான் இவ்வளோ சுயநலமாக இருக்கியோ, உன்னை பார்த்து நீ எரிச்சலாக இருக்குன்னு டென்ஷன்